குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால இந்த சேரிட்டி ப்ராப்பர்ட்டிக் மெசேஜ் ஆவாங்க. கடைசி டாபிக் இன்னைக்கு நான் ஆண்டி பேச போகிறேன். பொய் சொல்லாமல் இருப்பது எப்படி. நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிஸ்டர் எஸ்தர் மனோஜானுக்காகவும் பிரதர் மனோஜானுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டி மாதம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டோம்னா கவலைப்படாதீங்க, இதை கடைசி டாபிக்கு. ஆனால் இது ரொம்ப முக்கியமான டாபிக். மற்ற டாப்பிக்கில் கொஞ்சம் டாப்பிக்லாம் கேம்ஸ் ஆடாமல் இருக்கிறது எப்படி, ஃப்ரெண்ட்ஸை எப்படி பார்த்துக்கிறது, டிப்ரெஷன் இருக்கிறது எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் ஆஃப் டைம் தான், கொஞ்சம் நாளில் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இந்த பொய் சொல்லாமல் இருப்பது எப்படின்றது நம்மளோட மர்ம வாழ்க்கை வரைக்கும் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. அதனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேளுங்க. ஏன்னா இது எல்லாருமே போராடுறது. பொய் சொல்லாமல் எப்படி இருக்கிறது, எல்லாரும் சும்மா பொய் சொல்லிடுறாங்க. பைக் லைசன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஜஸ்ட் லைக் தட், சும்மா சொல்லிட்டேன். எப்படி இருக்கேன், உடம்பு நல்லவனா கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம பொய் சொல்லி விட்டுருவோம். ஸோ பொய் சொல்லாமல் எப்படி இருக்கிறது, ஏன்னா ஆண்டவரோட கிருபை இல்லாமல் பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போது பொய் சொன்னோம்னா பொய்யை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு ஏன் பொய் சொல்கிறோம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு பொய் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு பொய் சொல்லுவாங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதுக்கு பொய் சொல்வீங்க? ஏன்னா பொய் சொல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. எதுக்கெல்லாம் நீங்க பொய் சொல்வீங்க யோசிங்க பார்க்கலாம். ஏதாவது தப்பு செஞ்சா தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு தடவை பொய் சொல்லுவோம். ரெண்டாவது, மற்றவங்க நம்மளை பத்தி நல்லா நினைச்சுக்கணும், நம்மளை பத்தி பெருசா நினைச்சுக்கணும். இவங்க இப்படி போல அப்படி சொல்லி நம்மளை பத்தி நம்மளே இல்லாததெல்லாம் உயர்த்தி சொல்லி பொய் சொல்லுவோம். மூணாவது, மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை ஏமாத்தி பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. பொய் என்ன உண்மை என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பொய்னா என்னன்னு பார்க்கலாம். பொய் யாருன்னா, பொய்க்கான பிதா யாருன்னு சொல்லி பைபிள்ல இயேசு சுவாமி யாரும் சொல்லியிருக்காருன்னா பிசாசு சொல்லியிருக்கிறார். நீங்க யோவான் 8:44 சொல்றாரு, பிசாசு யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்லும் போது நான் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவனோட நேட்டிவ் லாங்குவேஜே பொய் தான். அவன் நேட்டிவ் லாங்குவேஜ் என்னது? பொய் தான். பொய் சொல்லும் போதே சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். அவன் யோசிக்கலாம் தேவையில்லை, அவன் பேசுறதே பொய் தான். அப்போ பொய்ன்றது எது? பிசாசு. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு யார் சொல்றது? ஆண்டவரே சொல்லியிருக்காரு. சரி, உண்மை என்னது? பொய்க்கு ஆப்போசிட் என்னது? இது பொய்னா இது உண்மைன்னு வச்சுக்கலாம். உண்மை என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, I am the truth, the way and the life. நானே வழியும் சத்தியமும். நம்ம தமிழ்ல சத்தியம் சொல்றோம், ஆனா உண்மைனா என்ன? சத்தியத்துக்கான இன்னொரு ஒரிஜினல் தமிழ் வார்த்தை என்ன? உண்மை. ஆண்டவர் தான் உண்மை. அவர் நம்ம உண்மையை பேசணும்னா ஆண்டவரை பிரியப்படுத்துறோம். இப்போ நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொன்னோம் இல்லையா, பிசாசோட நேட்டிவ் லாங்குவேஜ் இது பொய். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக சரி ஏதோ ஒரு நம்ம தமிழ் பாஷையில் இல்லாத ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க தமிழில் பேசுகிறவங்களுக்கு எவ்வளோ ஆகும்? ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். ஆஹா, நம்ம ஊருக்காரங்க வந்திருக்காங்க, தமிழ் பேசுகிறாங்க அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது பொய் சொன்னோம்னா யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகி பிசாசு சொல்லுவான். ஆஹா, யார் வந்திருக்கா? நம்ம ஊருக்கார, நம்ம பாஷைக்காரங்க வந்திருக்காங்கடா சொல்லி உங்க பக்கத்துல வந்து நின்றுவாங்க. அப்ப நீங்க யாருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க? பிசாசுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அதனால பொய் எதுல இருந்து நான் சொன்னேன், நானு பிசாசு செய்யறது. பிசாசு தான் பொய்க்காரன். பொய் பேசும்போது மொத பைபிள்ல பொய் பேசுறது யாரு? பிசாசு தான். ஏன்னா ஆதியாகமத்துல போயிட்டு என்ன போய் சொல்றான் அவன்? ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா அன்னைக்கே நீ என்ன பண்ணுவ? செத்து போயிடுவ. பழத்தை நீ சாப்பிட்டா அன்னைக்கே சாவீங்க, அதனால சாப்பிடாதீங்கன்னு சொன்னான். ஆனா பிசாசு போய் ஏவாள் கிட்ட என்ன சொன்னான்? ஏவாள், நீ ஆண்டவர் சொல்றதை நம்பாத, நீ சாக மாட்ட. ஆண்டவர் போய் சொல்றாரு உங்ககிட்ட, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்க. ஆனா ஏவாளம்மா யாரை நம்பினாங்க? பிசாசு தான் நம்பினாங்க. என்ன நடந்தது? தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. மரணம் வந்துச்சு உலகத்துல. அப்போ அவன் பொய் சொல்லும் போது சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். அப்போ பொய் சொல்லி ஏமாத்திட்டான். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏமாத்திட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். சரி, பொய் சொல்றதுனால என்னென்ன நடக்குது பார்க்கலாம்.
பொய் சொல்றதுக்கு நிறைய பதில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பொய் சொல்லும் போது அந்த நேரத்துல தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் பொய் சொல்லி விட்டோம். 5 நிமிஷம் ஐயோ எங்க அம்மா திட்டிடுவாங்க, எங்க அப்பா அடிப்பாரு பொய் சொன்னா, ஏதோ சேரையோ இல்ல ஏதோ ஒரு பொருளையோ உடச்சு முடிச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டோம், அப்ப நான் செய்யலையே, அது தானே அப்படி உடஞ்சிச்சு, அந்த நேரத்துக்கு போய் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா நம்மள யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, சாமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிசாசும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என் பாஷை பேசுறான் சாமி, இவன் என் பாஷை பேசுறாங்க, யாரால யாருன்னு சொல்லிடுவான் பிசாசு. நீங்க யோசிக்கணும், நீங்க யாரோட பிள்ளைங்களா இருக்க போறீங்க, நீங்க கண்டிப்பா யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கணும், சரியா? ஏன்னா அப்ப அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அப்பா கிட்ட போய் சொல்லிட்டோமே, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டோமேன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணோம், மனசாட்சி கொடுத்தோம். அதே அந்த சேர் உடைச்சது நீங்க தான் சொல்லி உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும், சும்மா 2 அடி வாங்குறத விட்டு இப்ப என்ன அடி வாங்குவீங்க, 4 அடி வாங்குவீங்க பொய் சொன்னா. இப்போ பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட செயல். அதை சொல்லாம எப்படி இருக்கிறது, பொய் சொல்றது ரொம்ப கெட்ட செயல் தான். ஏன்னா பொய் சொன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, எப்படியும் உண்மை ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. உண்மை ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் சத்தியம், என்ன இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தனை பிரவேசிக்க முடியாது. பொய் பேசுறவங்க எல்லாரும் அதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பொய் சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா பொய்க்காரன். பொய் சொன்னா என்ன சொல்றோம், ஒரு 10 நிமிஷத்துல உங்களை பத்தி என்ன சொல்றீங்க, மத்தவங்க கிட்ட என்ன இமேஜ் கொடுக்குறீங்க. நான் சும்மா பொய் சொன்னேன், அவன் பொய் சொல்லுவான்பா, திறந்த போய் சொல்லிடுவாங்க, அவனை நம்பாத. அப்ப நான் என்ன சொல்றோம், நான் பொய்க்காரன், நாங்க என்ன நீங்க நம்பாதீங்க அப்படின்னு நம்ம உலகத்துக்கு சொல்றோம். அப்போ பொய் சொல்றவங்க தங்களை பத்தி என்ன சொல்றாங்க, சர்டிபிகேட், நான் பொய் சொல்ற ஆளு, என்ன நம்பாதீங்க. நீங்க பொய் சொன்னா ஒரு தடவையும் மத்தவங்களை பத்தி என்ன சொல்றீங்க, மறைமுகமா நான் பொய் சொல்லுவேன், என் வார்த்தையை நம்பாதீங்க. நான் யாரோட பிள்ளை, பிசாசு பிள்ளை. 2வது பொய் சொன்னா பிசாசு வந்து நின்றுவான்னு சொன்ன இல்லையா, அவனோட நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுறான். ஐயோ யார் பாஷையை யாரும் பேசுறாங்கப்பா, வாப்பா நம்ம ஊருக்காரன் வரான். அவன் ஊர் எது, நரகம். ஏன்னா வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 21 பொய்யர் அனைவரும் அக்கினி கடல்ல பங்கடைவாங்க. பொய் சொன்னா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம பொய்க்காரங்கன்னு சொல்றோம், பிசாசுக்கு சொந்தமானவங்களா ஆறோம். 3வது நரகத்துல போய் பங்கடைவோம். பொய்யர் அனைவரும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்த விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, தேவன் பொய்ய வெறுக்கிறார். தேவன் என்னத பண்றாரு, பொய்ய வெறுக்கிறார். அவருக்கு பொய் சொன்னா பிடிக்காது, பொய்ய அவர் வெறுக்கிறாரு. ஏன்னா நீதிமொழிகள் 6:16 எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள்ல 6:16 6 வசனம் இருக்குது. இப்படி 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தர் வெறுக்கிறாரு, ஆண்டவரே வெறுக்கிறாரு. என்னன்னா அவன மேட்டுமையான கண், பொய் நாவு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வெறுக்கிறார். அந்த பொய் சொன்னாலே ஆண்டவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சாரு. இவன் பிசாசு பிள்ளை, இவன் ஏன் பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி தூரமா நின்றுருவாரு. ஒரு பிள்ளை பேசும்போது ஆண்டவரும் பாக்குறான், பிசாசும் பாக்குறான். இவன் யாருக்கு சொந்தம், நீங்க பொய் சொன்னாலும் பிசாசு சொல்லிடுவான், ஆண்டவரே நீங்க கொஞ்சம் தூரம் இருங்க, இவன் ஏன் டீம்னு சொல்லிடுவான். நம்ம யார் டீம், எப்பவுமே ஆண்டவர் டீம் இல்லையா, நம்ம ஆண்டவர் தான் சூஸ் பண்ணோம் இல்லையா. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் ஆண்டி, நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்லிட்டேன் ஆண்டி, சும்மா அல்றதுக்கு சொல்லிட்டேன் ஆண்டி. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ற ஒரு வார்த்தைக்கு கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும், சரியா? ஒரு பையன் இப்படிதான் போய் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜான்னு அவன் பேரை வச்சுக்கலாம். ஜான் என்ன பண்ணான், போய் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பா அந்த வாரம் ஃபுல்லா ஒரு 3 நாளைக்கு ஒரு 10 பை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டையை எடுத்தாரு, அதுல 10 ஆணி அடிச்சிட்டாரு. அடிச்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட போய் சொன்னாரு, ஜான் அப்பா கவனிச்சதுல நீ இந்த 3 நாள்லயே 10 பொய் சொல்லியிருக்க, இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்க, நீ போய் இது தப்பு, ஆண்டவர் பார்வைக்கும் தப்பு, உனக்கும் தப்பு. எதிர்காலத்துல நீ ரொம்ப பொய் சொல்லி எல்லாத்துலயும் என்ன எழுந்து போயிடுவ, ஆசீர்வாதத்தை எழுந்து போயிடுவ. ஏன்னா எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும்னா இப்பொழுதே நம்ம உண்மையதான் ப்ராக்டிஸ் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் சொன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க, நம்ம நம்பி ஒரு காரியத்தை தர மாட்டாங்க. அதனால நீ ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும். உலகத்துக்கு எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். உலகத்துக்கு எப்படி இருக்கணும், உப்பா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். அடைச்ச ஏன்னா கசப்பா இருக்குது, பொய் சொல்லி கசந்து போற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதனால நீ போய்
இந்த 10 காரியத்தையும் செஞ்சவங்க கிட்ட, நீ பொய் சொன்னவங்க கிட்ட, ஆண்டி அங்கிள் நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன், நான் இதை சொன்னதெல்லாம் தப்பு, நான் இப்படி பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போய் நீ ரிப்பன் பண்ணிட்டு வான்னு சொன்னாரு. அவன் போய் அவனுக்கு வந்து வெக்கமா போச்சு ஜானுக்கு. சரிங்க டாடி அப்படி சொல்லிட்டு போயிட்டு யார்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் என்ன சும்மா சொல்லிட்டேன்ப்பா, நான் லேட்டாக வரதுக்கு பஸ் லேட்டாலாம் ஆகலை, நான் தான் லேட்டாக கிளம்புனேன், நான் பஸ் லேட் ஆகிடுச்சு போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் உண்மையை பேச பழகிறேன், நான் சீக்கிரமாக வர செய்கிறேன், ஒரு ஆணியை பிடிங்கிட்டார். இது மாதிரி போய் அவன் யார்கிட்ட எல்லாம் போய் சொன்னானோ அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டான். அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அந்த ஆணியை பிடுங்கினோடனே அந்த அழகா இருந்த மரப்பலகை எப்படி இருக்கு, ஓட்டையும் பள்ளம் மேடுமா இருக்கு. ஏன்னா ஒரு தடவையும் நம்ம போய் சொல்லும்போது நம்மளதான், நம்ம இமேஜை தான், நம்மளதான் நம்ம காயப்படுத்திக்கிறோம், நம்மளதான் யாரு நஷ்டப்படுத்திக்கிறோம். பொய் சொன்னா நம்ம யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவருக்கா நஷ்டம் இல்லையே, மற்றவங்களுக்கா நஷ்டம் இல்லையே. பொய் சொன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நிறைய பேர் போய் சொன்னா பின்னாடி போய் சொல்லுவாங்க, ஏய் அவனை நம்பாதப்பா. உங்களுக்கே தெரியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா போய் சொல்றாங்கன்னா சொல்லுவாங்க, ஏய் அவனை நம்பாத, அவன் போய் சொல்லுவான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, நம்ம யாரு வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நம்ம நாட்டுல நம்ம இந்த அசோக சின்ன தென்னாயுது இருக்கு, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மைதான் ஜெயிக்கும், பொய் எப்பவுமே என்ன பண்ணும், தோத்து போயிடும். உண்மைதான் ஜெயிக்கும். தைரியம். அப்போ பொய் சொல்லணும். பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவரோட உதவி வேணும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதே மாதிரி யோவான் 17:17 வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ட்ரூத், உங்க உண்மைனால யார் நம்மளை ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அவருடைய உண்மைதான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை விடுவிக்கும். ஏன்னா பொய் சொன்னா நம்மளை சுத்தி ஒரு செயினை போட்டுக்கிறோம். அது வந்து யார் விடுவிக்க முடியும்? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் விடுதலையாக்கினாதான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவரே நான் பொய் சொல்லக்கூடாதுப்பா, எந்த காலத்திலயும் நானு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன பார்த்தோம்? நரகத்துக்கு போவோம், நம்மளோட இமேஜஸை நாமே டேமேஜ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம செய்யறோம், பிசாசோட நேட்டிவ் லாங்குவேஜை நம்ம பேசுறோம்னு பார்த்தோம். அப்போ பொய் சொல்லாம இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க. ஏன்னா தைரியம் இருந்தா மட்டும்தான். நம்ம உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பிடிக்கும்ல. யாரெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? தோனி பிடிக்குமா கிரிக்கெட்ல? விராட் கோலி பிடிக்குமா? வேற யார் பிடிக்கும் உங்களுக்கு? கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், இவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது. உண்மையை தைரியமா பேசுறாங்க பாருங்க, அவங்க தான் ஹீரோஸ். யாரெல்லாம் தைரியமா உண்மை பேசுறாங்க அவங்க தான் ஹீரோஸ். பொய் சொல்றவங்க எல்லாம் ஹீரோஸ் கிடையாது. இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க நான் சொல்லல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடி முடிச்சாங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மை சொல்றவங்க கடைசி வரைக்கும் ஹீரோஸ். புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல இது மாதிரி நிஜமா ஹீரோவா மாறின ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். பேதுருன்னு ஒரு அங்கிள் இருந்தாரு. அவர் யாரு? பீட்டர். யாரு பேதுரு? ஏசப்பாவோட சீஷர். ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஆண்டவர் எங்க போனாலும், ஏசப்பா ஊழியம் பண்ணும்போது எங்க போனாலும் அந்த 3 பேரையும் கூட்டு போவார். பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேரையும், பேதுரு, யோவான், யாக்கோபு அங்க போலாம். எங்க போனாலும் உயிரோட எழுப்ப போன ஒரு சின்ன குழந்தைய உயிரோட மகளை எழுப்ப போனா, வாங்கப்பா 3 பேரும். மறுரூபம் மலைக்கு போனா அங்க போய் ஆண்டவர் மோசையோட எலியாவோட பேசுறது எல்லாத்தையும் கவனிச்சாங்க. யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு தான் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க யாரு? கிறிஸ்து, நீங்க தான் மேசியா இப்படியெல்லாம் சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே நான் சிலுவைக்கு போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு தந்தவங்கள ஒருத்தரே நான் எழுந்து போகலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்கிறாரு. இருந்தாலும் அவர் சிலுவைக்கு அறையறதுக்கு கொண்டு போகும்போது பிரதான ஆசிரியரோட கூட்டம் அவரை பிடிச்சிட்டு போய் அப்பாவை பிடிச்சிட்டு போகும்போது பேதுரு நின்று தூரத்துல நின்று என்ன நடக்குது பாக்குறாரு. பார்த்த உடனே 3 பேர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏய் நீ ஏசாமி கூட தானே இருந்த? இல்லையே எனக்கு தெரியாத. இன்னொரு அம்மா வந்து ஒரு பொம்பளை வேலைக்காரம்மா வந்து கேட்குறாங்க, ஏய் உன் பாஷையை பார்த்தா கலிலேயன் அந்த ஊருக்காரங்க மாதிரி இருக்குது, நீ ஏசுவோடு கூட தானே இருந்த, நான் உன்னை பார்த்த மாதிரி தெரியுது அப்படி சொன்னோன்னே பேதுரு சொன்னா, இல்லைம்மா நான் நீ என்ன சொன்னே எனக்கு தெரியாதுமா சொல்லி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த நெருப்பு போடுறவங்க 3வது தடவை வந்து கேட்ட உடனே எனக்கு அந்த மனுஷனை தெரியாது அப்படி சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பொய் சொன்னா அடுத்த கான்சிக்வன்ஸ் என்னன்னா,
கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பொய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா கடவுளை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம். பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா 2வது பொய் 3வது பொய்க்கு என்ன வருது? வாயிலிருந்து தானா கெட்ட வார்த்தைகள் வருது. பேதுருவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கெட்ட வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அப்போ ஏசாமி திரும்பி பார்க்குறாரு. அவர் தூரத்தில் இருக்கிறார், அவரால் கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் உண்மை. திரும்பி பார்த்தோன்னா பேதுரு மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே எனக்கு தயவா மன்னிச்சிடுங்க, நான் பொய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி மனம் கசந்து அழுதா பேதுரு. அப்போ ஏசாமி உயிரோடு வந்தோடனே பேதுருவை பார்த்து கேட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்கிட்ட அன்பா இருக்கியா? நீ என்கிட்ட அன்பா இருக்கியா? 3 தடவை கேட்டாரு. திரும்பி கேட்டாரு, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்கிட்ட அன்பா இருக்கியா? ஆண்டவர் அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ப்பான்னு அழுத. அப்போ ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டார், நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாதுப்பா, பொய் சொன்னா தானே எனக்கு மன கசந்து அழணும், உங்களை விட்டு தூரம் போகணும், நான் உங்க கூட இருக்கணும், தைரியமா இருக்கணும், தைரியத்தை கொடுங்க. உண்மை பேசுறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். பயந்தா கொள்ளிங்க தான் பயந்து போய் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உங்களை விட்டா உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை, நீங்க எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி பேதுரு ஜெபம் பண்ணார். அப்போ சரி, ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாரும் ஆண்டவரோட வார்த்தையை மற்ற சீஷர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏசாமி வார்த்தையை ஏசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி தேவாலயத்துலலாம் சொன்னோன்னே பிரதான ஆசிரியர் இங்கே வாங்க, இங்கே நீங்க என்ன ஏசுவை பத்தி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் நீங்க எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? பேசக்கூடாது, எதுக்கு நீங்க அவரை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கடித்து கொள்றாங்க. அப்போ அப்போஸ்தலர்ல வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்றது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இங்க பாருங்க, அந்த 4வது அதிகாரத்துல ஆசாரிய தலைவன், தேவாலயத்து சேலை தலைவன், சதுசேயர் எல்லாரும் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு அடுத்தவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஜெயில போடுறாங்க. யாரு? அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிரீஸ்ட், சேனை தலைவர், காவலாளிங்க எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தைரியமா பேசுறாங்க. நீ என்ன சொல்றது? எங்களுக்கு இயேசு சுவாமி தான் முக்கியம், இயேசப்பா தான் முக்கியம், அவர் தான் உலகத்துல, அவரை தவிர வேற யாரும் இல்லை, ரட்சிப்பு அவரால் தான், பரலோகத்துக்கு போனோம்னா அவர் வழியா தான் போக முடியும். அவங்க பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, நம்மளால பெரிய யாரும் ஹீரோன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். தோனி, விராட் கோலி, வேற யாரும் நினைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கிடையாது. யார் உண்மை பேசுறாங்களோ அவங்க தான் பெரிய சலி. அப்ப நீங்க பெரிய சூப்பர் ஹீரோ ஆனா என்ன பண்ணோம்? உண்மை பேசணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு உதவி பண்ணப்பா, நாங்க என்ன பண்ணோம்? பொய் சொல்லக்கூடாது, நாங்க உங்க பாஷையை பேசுறவங்களா இருக்கோம். உண்மை பேசும்போது யார் பாஷையை பேசுறோம்? தூதர் பாஷையை பேசுறோம், ஆண்டவரோட பாஷையை பேசுறோம். ஆண்டவர் நிப்பாரு, இவன் ஏன் மகன் ஏன் பாஷையை பேசுறான் நிப்பாரு. அப்ப அவங்க பேசுற ஃபர்ஸ்ட் பயந்து போய் சொன்ன அதே பேதுரு என்ன பண்ணாரு? தைரியமா பேசுறாரு. ஏன் தைரியமா பேசுறாரு? பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு இல்லை அவங்களுக்கு. அவங்க பேதமை உள்ளவர்கள், ஒன்றும் தெரியாத சரியான பேக்குங்க. நம்ம சொல்றோம்ல, சரியான பேக்காட்டியவன், எதுனாலும் ஒண்ணுமே தெரியாது அப்படிலாம் சொல்றோம்ல. எப்படி இருந்தாலும் உண்மை பேசினா யார்? அவங்க பேசுற தைரியத்தை கண்டு எல்லாரும் பயந்து போயிட்டாங்களாம். அடுத்தபடினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ நம்ம ஏசப்பா கூட இருந்தா என்ன பண்ணுவோம்? போய் சொல்ல மாட்டோம். நம்ம ஏசப்பா கூட இருந்தா என்ன பண்ணுவோம்? உண்மையை பேசுவோம். ஏன்னா அந்த தைரியத்தை ஏசப்பா நமக்கு தருவாரு. மத்தவங்க நினைக்கிறது பிரச்சனை இல்லை. ஐயோ இவங்க நம்ம இப்படி சொல்லிட்டாங்க பத்தி என்ன நினைச்சுக்குவாங்க, ஐயோ போய் சொல்லி அந்த நேரத்துக்கு தப்பிச்சுட்டு 4 நிமிஷம் 4 இல்லை 5 மணி நேரம் கழிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு இன்னும் 4 அடி ஜாஸ்தியா வாங்குறத விட, அப்பா சாரிப்பா தெரியாம நான் தான் உடைச்சிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி உண்மையை பேசுறது எவ்வளவு நல்லது. அப்போ அப்பாவுக்கும் சந்தோஷமாயிடும். சரி இனிமேல் நீ என்ன பண்ணாத, இது மாதிரி தப்பு பண்ணாதன்னு சொல்லுவாங்க. 2 அடி கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மை மட்டும் பேசினாதான் ஆண்டவரை பிரியப்படுத்தவங்களா இருப்போம். நம்ம யார மனுஷனையா பிசாசு பிரியப்படுத்தவங்களா இருக்க போறோமா? ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் போய் சொல்லிடுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னு போய் சொன்ன ஆண்டி, அவன் எதாவது நினைச்சுப்பா நான் கம்புன்னு இருந்துட்டேன் ஆண்டி உண்மை பேசாம. இதெல்லாம் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க இல்லையா குட்டீஸ்?
அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யாரோட பிள்ளைங்க? ஏசாமியோட பிள்ளைங்க. நாங்கெல்லாம் தைரியசாலிங்க. நாங்கெல்லாம் எதுக்கும் என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். நம்ம சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. அது என்ன இருக்குன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணம்னா எது? பொய் சொல்றவங்க அனைவரும் அக்கினி கடலாகிய மரணத்துல தள்ளப்படுவாங்க. இப்போ பொய் சொல்றது எதுல இருக்கு? நாவல இருக்கு. நம்ம முடிவு எடுக்கணும். நான் பொய் சொல்ல போறேன்னா, பிசாசோட பாஷை பேச போறேன்னா, நடக்கிறதுக்கு தள்ள போறேன்னா, இல்ல நான் தைரியமா ஏசாமியோட பிள்ளையா இருக்க போறேன்னா, அவரோட பாஷை எது? உண்மை. அண்ட் ட்ரூத்னு சொல்லியிருக்காரு. உண்மை அவர் தான். அப்போ உண்மை பேச போறேன்னா, ஏன்னா தேவன் எவ்வளவும் பொய் சொல்றாரு. அவர்கிட்ட பொய்யே கிடையாது. மனம் மாற அவர் மனுபுத்திரன் இல்லை. பொய் பேச அவர் பொய்யுரையாத தேவன் சொல்லி ஆண்டவருக்கு பேரு. அப்போ அவர் ட்ரூத். அவரோட பிள்ளையா இருக்க போறோமா, அவர் பாஷை பேச போறோமா, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறோமா, இல்லை நம்ம தைரியமா பொய் சொன்னாதான் நம்ம பயந்து, ஐயோ டீச்சர் கண்டுபிடிச்சாங்களா அப்படி சொல்லி பயந்து நடக்கணும். உண்மை பேசினா தைரியமா மிஸ் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, சாரி மிஸ் நான் இனிமே பண்ண மாட்டேன், அவ்வளவுதான் நடந்துக்கிறேன். இந்த உண்மையை தான் நம்ம செய்ய முடிவெடுக்கணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் யார் கையில இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம முடிவெடுக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? பொய் சொல்ல போறீங்களா, உண்மை சொல்ல போறீங்களா? கடவுள் அதுக்கு உண்மை சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, கடவுளோட கிருபை வேணும், கடவுளோட உதவி வேணும். ஏசப்பா நான் உண்மை பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கேன். நீங்க எல்லாம் முடிவெடுத்திருக்கீங்களா? உண்மை பேசுறதுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க. ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உண்மை பேசணும், நான் பொய் பேசக்கூடாது, நான் உங்க பிள்ளையா இருக்கணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருக்கும்போது ஏதோ ஒரு குரூப்ல என்னன்னா ஒரு விஷயம் யார்கிட்டனா கேட்கணும்னா, எனக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி. அவங்க கிட்ட தான் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆண்டிக்கு போய் பேசவே தெரியாது. எப்பவுமே எது இருந்தாலும் வளராதடின்னு மற்றவங்க எல்லாம் கெஞ்சினா கூட அவன் என்ன பண்ணுவா, உண்மையை பேசிடுவா. இங்க வா நீ சொல்லு, நீ என்ன நடந்தது உண்மையை சொல்லுன்னா, அவங்க யாருன்னா உண்மை தேவை எங்க போயிடுவாங்க? அந்த ஆண்டி கிட்ட தான் போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு போய் சொல்லவே தெரியாது. அவர் நல்ல ஒரு கிறிஸ்டியன் பிள்ளை, ஏசப்பா பிள்ளை. அதனால கூட இருக்கிற மற்ற புறஜாதிங்க எல்லாருக்குமே எது நடந்தாலும் முதல்ல எங்க பாஸ் கூட கேட்பாங்க, இங்க வாமா என்ன நடந்தது சொல்லுன்னு. ஏன்னா அந்த ஆண்டி அவங்களுக்கு போய் சொல்ல தெரியாது, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, நான் ஏசப்பா கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஏசப்பா நான் போய் சொல்லக்கூடாது, எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உங்க பிள்ளை, அதனால நான் அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்டி, ஆண்டவர்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், கமெண்ட் வச்சிருக்கேன், நான் போய் சொல்லாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன், ஆண்டவர் தான் எனக்கு உதவி பண்றாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெருமை! எது உண்மை தெரியணும், ஒரு நடந்தது உண்மை தெரியணும், அவ்வளவுதான் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்க. அப்போ நம்மளுக்கு அந்த குணம் வேணும். நம்ம அந்த குணம் வேணும்னா இந்த பொய் சொல்லாம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு முடிவு எடுக்க போறோம். ஆண்டவரே நான் பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்க போறோம். அவருடைய சத்தியத்தினால உண்மையால மாத்திரம்தான் நம்மளை கூடமிடுவார். அவர் சூரியத்தை பார்த்து நம்ம பொண்ணா எப்படி விளங்க முடியும்? அவருடைய சத்தியத்தினாலதான் நம்ம பரிசுத்தமாக்குவார். அவரோட வசனமே சத்தியம். அப்போ ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும்னா என்ன பண்ணோம்? நம்ம அவரோட வசன உண்மையை பேச ஆரம்பிக்கணும். அப்போ பொய் பேசினா நிறைய சொன்னேன். என்னென்னலாம் சொன்னேன் உங்களுக்கு? பொய் பேசுறவங்க எல்லாம் பிசாசோட நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுவாங்க. பொய் பேசுறவங்க எல்லாம் அக்கனி கடல்ல போய் சேருவாங்க. ஏன்னா பொய்ன்றது இந்த நிறைய நான் சொன்ன மாதிரி நம்ம கடைசி வரைக்கும், வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் அதோட நம்ம பொய் பேசுறதோட முடிவு, இந்த வாழ்க்கை முடிஞ்ச அடுத்த வாழ்க்கைக்கு போற வரைக்கும், பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோம்னு முடிவு எடுக்கிறது எது? நம்ம பேச போற பொய்யோ உண்மையோ தான். ஸோ பொய் பேசினா இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்கு. இதே நீங்க உண்மை பேசினா நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? தைரியசாலிகளா சுத்துவோம்னு சொன்னேன். மூணாவது நம்ம விடுதலையா சுத்துவோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள், சத்தியமே நம்மளை விடுதலையாக்கும். அவரோட வசனமே சத்தியம் சொல்லியிருக்கு. நம்ம ஃப்ரீயா எந்த பயம் இல்லாம ஜாலியா சுத்துறதுக்கு என்ன வேணும்? உண்மை வேணும், பொய் வேண்டாம், உண்மை வேணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை முடிச்சு பரலோகத்துல போய் ஆண்டவரோட பாகத்துல சேர்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? உண்மை வேணும். அதனால குட்டீஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. என்ன முடிவெடுக்க போறீங்க? ஆண்டி நான் உண்மை பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கேன்,
ஆனால் அது பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அதுக்கு நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க போகிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன்கிட்ட கேட்க கடவன். அப்போது நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஞானவான்களாக நடக்கணும்னா, நம்ம புத்திசாலிகளாக நடக்கணும்னா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். நீதிமொழிகள்ல இருக்கு. அப்ப ஆபத்து கண்டு நம்ம எதிர்க்க வரப்போறது பொய்யோ இல்லை பொய்க்கான கான்சிக்வன்சஸ், அதுக்கான பதிலோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம உண்மையை பேசணும்னா நம்ம விவேகியா இருக்கணும், ஞானவானா இருக்கணும். ஞானத்துல குறைவில்லாத மதியினம் தான் பொய் சொல்லுவான், அதுக்கான பதில போய் மாட்டிப்பான், கான்சிக்வன்சஸ்ல மாட்டிப்பான். நம்ம புத்திசாலியா இந்த கெட்ட பாதைக்கு விலகி நடக்கணும்னா நமக்கு ஞானம் வேணும், உண்மை பேசுறதுக்கு அறிவு வேணும், எந்த இடத்துல எதை பேசணுன்ற ஞானம் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம பைபிள்ல சொல்லுது, அவர் தான் ஞானத்தின் காரணம். ஒருவன் ஞானத்தில் குறைவில்லனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன்கிட்ட கேட்க கடவுள். அவர் புத்தியும் அறிவும் அவர்கிட்ட தான் வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எங்கே எதை பேசணுன்ற ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நான் எப்படி பொய் சொல்லாம இருக்கிறது எனக்கு தைரியத்தை கொடுங்க. ஏசப்பா நான் உங்களுக்கு பிரியமா இருக்கணும், உங்களை பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்துறது பொய் சொல்லி அவங்களுக்கு ஃப்ரெண்டை தான் நினைச்சுப்பாங்கன்னு நான் சும்மா சொல்லிட்டேன். அப்படி மற்றவங்களை பிரியப்படுத்த விட, ஐயோ நான் பொய் சொன்னேன் ஜீசஸ்க்கு பிடிக்காதே, உனக்கு பிடிச்சா எனக்கு என்ன, ஜீசஸ்க்கு பிடிக்காம போயிடுவேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வர்றது போறது யாரு? ஏசப்பா தான். அப்போ நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே நான் பொய் சொல்லாம இருக்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, எனக்கு எப்படி பேசணும் நீங்க சொல்லிதாங்க. ஏன்னா நீங்க சொல்லி தருகிற தேவன். ஏன்னா அவர் பேர் என்ன? ரபாய், போதகரே. அவர் போதகர், அவரு நம்மளுக்கு சொல்லி தருவாரு. நீ இப்படி எல்லாம் பண்ண, நீ ஆண்டவர்கிட்ட பேசினா அவர் உங்ககிட்ட பதில் பேசுவார். இப்போ நீங்க தனியா ஜோம் பண்ணும்போது நீங்க ஒரு முடிவு எடுத்துக்காங்க. ஆண்டவரே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் என்ன பண்ணோம், மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் இருக்கிறேன், உண்மை பேச போறேன்னா பொய் பேச போறேன்னா முடிவு எடுக்க போறேன். ஏன்னா நம்ம நாளைக்கு போய் கடவுள்கிட்ட கணக்கு நம்ம பேசுற ஒரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. நம்ம நிறைய பொய் சொன்னா, இப்போ பொய் சொன்னோம்னா நம்ம சுத்தி இருக்கிற இந்த கல் மண்ணெல்லாம் கூட என்ன பண்ணுமா, போய் நாளைக்கு கணக்கு கொடுக்குமா. எங்க பாச சொல்வாரு, ஆண்டவரே என்ன நம்ம வீட்டில் இருக்க செங்கல் சொல்லுமா, என்னப்பா என்ன இவன் வீட்டில் போய் ஒரு செவரா வச்சுட்டீங்க, இவன் வீட்டில் இருக்க கல்லா வச்சுட்டீங்க, இவன் எவ்வளோ பொய் சொல்லுவான் தெரியுமா, எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவான் தெரியுமா, இவன் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க கல்லு கூட நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்குள்ள கடவுள்கிட்ட கணக்கு கொடுப்போம் சொல்லுவார். அப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் ஆண்டவரோட பிள்ளைப்பா, நல்ல பிள்ளைப்பா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்ற சர்டிஃபிகேட் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்க போகிறோம். ஆண்டவரே பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. பொய் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவருடைய ஒத்தாசை வேணும். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும், அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணணும், உண்மையை பேசணும், ஆண்டவருக்கு பிரியமானதை பேசணும். இதை நம்ம முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க தனியா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவர் பேசுகிற தேவன். நீங்க என்ன பேசினாலும் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவார். அது பதில் உங்களுக்கு எல்லாருக்கூடயும் பேசுகிற தேவன். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி, இல்லை இன்னைக்கு இப்போவே நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, நான் போய் சொல்லக்கூடாது, நான் உங்களை பிரிவுபடுத்தவங்களா இருக்கணும். பேதுரு மாதிரி நான் பயந்து போய் தான் போய் சொல்லிட்டான். ஆனால் நான் எப்படி இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும். நான் பொய் சொன்னதுனால ஒரு பொய் சொன்னால் மற்றவங்க எல்லாருக்கும் மனசு வருத்தம் உண்டாயிடும். அது அந்த மனசு வருத்தத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பொய் சொன்னால் நம்மளுக்கு மனசு வருத்தம், சுற்றி இருக்கவங்களுக்கு மனசு வருத்தம், நஷ்டம் எல்லாம் யாருக்கு? நம்மளுக்கு தான். ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. இந்த பழக்கத்தை நான் விட்டு விடுறதுக்கு, பொய் சொல்கிற பழக்கத்தை விட்டு விடுறதுக்கு நான் பிசாசு பிள்ளையா இருக்க விரும்பலை, அவன் பாஷையை பேச விரும்பலை. ஏன்னா நான் பொய் சொன்னோடனே பிசாசு பிள்ளையா பக்கத்தில் இருந்துருவேன், என் பாஷையை பேசுவேன்னு. நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். சரியா குட்டீஸ்? நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா? சரியா? நீங்கள் ஒழுங்காக முடிவு எடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகுது. இது ரொம்ப முக்கியமான முடிவு. ஏன்னா இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஜீவ விருட்சம் இருக்குது, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஜீவன் உண்டாகும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது, இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மரணம் உண்டாகும். உனக்கு எதுப்பா வேணும்னா என்ன பண்ணாங்க? ஆதாம ஏவாளும் எனக்கு ஜீவ விருட்சம் வேணாப்பா, நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டு என்னத்தை எடுத்துக்கிறேன், மரணத்தை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க.
நம்ம நினைப்போம், என்னதுக்கு ஆண்டவர் அங்க வச்சிருந்தாரு, இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கம்மியா விட்டுடலாம்ல. அப்ப ஆண்டவர் தான் நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு எப்படி தெரியும்? அதே மாதிரி தான் உலகத்துல எல்லா சிச்சுவேஷனும் வரும். நன்மை தீமை அறியத்தக்க பொய் வரும், ஜீவனுக்கு போற உண்மை வரும். நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? நம்ம பாட்டியும் தாத்தாவும் தெரிந்து கொண்ட பொய்யை நன்மை தீமை ஆகிய பொய்யை தெரிஞ்சுக்கு போமா, இல்ல உண்மையாகிய ஜீவ விஷயத்தை தெரிஞ்சுப்போமா? நமக்கு இதுதான் முடிவு இருக்கு. அப்போ நம்ம நாவல என்ன இருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜீவனை தெரிஞ்சு கொள்ள போறோமா, ஜீவனாகிய கிறிஸ்துவ தெரிந்து கொள்ள போறோமா, இல்லைன்னா மரணத்தை தெரிந்து கொள்ள போறோமா? ஏன்னா பொய் எங்க போய் நிற்கும்? நம்மள அக்கினி கடலுக்கு தள்ளிடும். நான் உங்களை பயன்படுத்தல குட்டீஸ், இது உண்மைதான். ஏன்னா நீங்கெல்லாம் யாரு? சூப்பர் ஹீரோஸ். இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன், அவங்க எல்லாரும் விட யார்? நீங்க சூப்பர் ஹீரோஸ். நீங்க என்னவா ஆக போறீங்க? தைரியசாலிங்க ஆக போறீங்க. உண்மையை பேசி தைரியசாலிங்க ஆக போறீங்க. நீங்களாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்களா ஆக போறீங்க. கரெக்டா? சரி, அப்போ நீங்க எல்லாருமே உண்மை பேச போறீங்களா? எல்லாம் கை தூக்கிட்டீங்களா? யாரும் போய் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். சரியா? சரி, நம்ம ஜெபம் பண்ணிடலாமா குட்டீஸ்? ஏசப்பா, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இவ்வளோ நாள் டெய்லி ஒரு டாபிக் இந்த குழந்தைங்க கேட்டாங்க. இன்னைக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறது எப்படின்னு நாங்கள் கேட்டோம்ப்பா. நாங்கள் உங்களை பார்த்து பேசணும். நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் தான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு பிரியமானது பேசணும்ப்பா. நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. எங்களுக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தைரியத்தை கொடுங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து விலகி போகிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை நீங்கள் தாங்க. எங்களுக்கு உங்கள் உதவி வேணும். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் நல்ல முடிவெடுத்து உங்களை தெரிந்து கொள்கிறவங்களா, அப்பா அவங்க பின்னாடி நடக்கிறவங்களா நீங்கள் அவங்கள மாற்றுங்க. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நாங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும். எங்களை பார்க்குறவங்களாம் சொல்லணும், இவங்க கிறிஸ்துவோட பிள்ளைங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க உண்மையை பேசுவாங்கன்னு சொல்லணும். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுங்க. உங்களை தெரிந்து கொள்கிற அறிவை நீங்கள் தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஸ்டாராக ஷைனாக நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. அவங்க எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களில் முன்னிருக்கிறவங்கள உங்களை தெரிந்து கொள்றவங்கள அவங்கள மாற்றுங்க. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க படிக்கிற காலத்தில் இந்த காலம் இருக்கட்டும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே.